வணக்கம் மக்களே. கடந்த வாரத்தில கடைசி ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்ட்டு ஒட்டுமொத்தமான மார்க்கெட்டுமே டாப் நாட்ச் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருந்தது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ட்ரம்ப் தான். ஸோ ட்ரம்ப் அடிச்ச ஒரே பல்டில மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, கீழருந்து மேல் நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம, திரும்ப போர் நிறுத்தம் ஏற்பட்டு, அமைதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போ பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு பொருளா வந்து இருக்கு. ஆனா, இந்த சூழ்நிலையில கரெக்ட்டா சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, பெய்ரூட்ல பார்த்தீங்கன்னா, மிசைல் கொண்டு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமைதியா இருந்த ஈரான், இஸ்ரேல் அடிக்கிறதுக்கான காரணமே லெபனான் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு தான். உடனே ஈரான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரியாக்ட் பண்ணி இஸ்ரேல அடிச்சான். இஸ்ரேல அடிச்ச உடனே அமெரிக்காக்காரனுக்கு கோவம் வந்து ஈரான் அடிச்சான். ஈரான் அடிச்சதும் அவன் என்ன பண்ணான், கொண்டு போய் மிடில் ஈஸ்ட் மேல அந்த கோவத்த அப்படியே இறக்குனான். இது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சைக்கிள் ஆட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நடந்தாச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா கையெழுத்து பண்ண போறோம், பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு பேசுற சமயத்துல இஸ்ரேல் அகைன் வந்து ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் ஈரான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரியாக்ட் பண்ணல. மேபி இன்னைக்கு லேட் நைட்ல கூட ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பெருசா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்ல. மேபி ஈரான் திரும்ப ஒரு தாக்குதல் நடத்துனாங்கன்னா, வெள்ளிக்கிழமை வேற மார்க்கெட்டை போட்டு நல்லா ஏத்தியிருக்காங்க. அதனால ஒரு சரிவு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அட்டாக் நடந்ததுன்னா, அதோட பாதிப்பு ஏற்படுவதற்கான சான்சஸ் இருக்குங்கிறது மட்டும் தான் எதிர்பார்ப்பு. மேபி ஈரான் ரியாக்ட் பண்ணலன்னா, பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இல்ல. நல்ல ஏற்றத்த வந்து வெள்ளிக்கிழமை குடுத்துருக்கு. ஈரான் தாக்குனாங்கன்னா, அந்த ஏற்றம் பாதியா குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசன்ட் டைம்ல நமக்கு மார்க்கெட்ல நெறைய வாய்ப்புகள் கிடைச்சது. இந்த வாய்ப்புகள்ல போர்ட்ஃபோலியோல பங்குகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கூடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. நண்பர்களோட போர்ட்ஃபோலியோலயும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா, அ 4 பங்குகள்ல குவான்டிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அடிஷன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கேன். அது முக்கியமானது பார்க்கும்போது ஒண்ணு ஐடிசி, இன்னொன்னு பார்க்கும்போது டிசிஎஸ், அடுத்தது ரிலையன்ஸ், அதுக்கு அடுத்தது HDFC. HDFC இதுக்கு முன்னாடியே பில்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் என்னோட போர்ட்ஃபோலியோல HDFCயோட பங்குகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஒட்டுமொத்த வேல்யூவும் அதிகமா இருக்கு. பட் அத தாண்டி ரிலையன்ஸ வந்து கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். ரிலையன்ஸ பற்றி ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பல விவரங்கள் அதில இருக்கும். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குற இந்த வீடியோக்கு கீழ அண்ட் அது கமெண்ட் செக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆர்டிக்கிளோட லிங்க்க வந்து போஸ்ட் பண்றேன். இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பல நண்பர்கள் ஆல்ரெடி அத வந்து படிக்கவும் வந்து செஞ்சிருக்காங்க. கமெண்ட்ஸும் வந்து போட்டிருக்காங்க. இன்ட்ரஸ்டடா இருந்தா மட்டும் செக் பண்ணி பாருங்க. ரிலையன்ஸ்ல வந்து நான் கொஞ்சம் இன்னும் பொசிஷன் ஆட் பண்றதுக்கான ஒரு யோசனையில இருக்கேன். அண்ட் ஐடிசிலயும் பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற குவான்டிட்டீஸ் அக்யூமுலேஷன் மூலியமா மட்டுமே தொடர்ந்து ஆட் பண்ணப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, இந்த 4 பங்குகள் பெரிதளவு என்னால ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட பங்குகள். டிசிஎஸ் உட்பட. இன்னும் சில பங்குகள் இருக்கு. இன்ஃபோசிஸ் இருக்கு, HCL டெக் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ஆட் பண்ண பங்குகளா வந்து இருக்கு. ஃபர்தரா நமக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா, சான்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மார்க்கெட்ல இருந்துகிட்டே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம புது புது வாய்ப்புகளும் மார்க்கெட்ல தொடர்ந்து உதயமாவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கு. கொஞ்சம் டிலே ஆனாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்த மாசம் வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது. சேலரி வந்ததும் அதில இருக்கக்கூடிய பணத்தை யுட்டிலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைச்சது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் ஒரு சான்ஸும் இல்லாம இருந்தாலும் நம்மள பொறுத்தவரைக்கும் கவலை இல்ல. மேபி மந்த் எண்டுல இத கரெக்ட்டா கொண்டு வந்தாங்கன்னா, சேலரி வரதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். பங்குகளும் பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவா இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலை திரும்ப ஏற்பட்டதுன்னா, டெஃபினட்டா சூப்பரா வந்து இருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விலையில போர்ட்ஃபோலியோல திரும்ப பங்குகள ஆட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். தொடர்ந்து அத பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்ல தரமான லார்ஜ் கேப் பங்குகள போர்ட்ஃபோலியோல தொடர்ந்து அது லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோல தொடர்ந்து ஆட் பண்றதுக்கு தான் என்னுடைய முயற்சி இருக்கும். நீங்களும் அப்படித்தான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து போர்ட்ஃபோலியோல இப்போ ரீசென்ட்டா நெறைய பங்குகள ஆட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது நெறைய பங்குகள் மீன்ஸ் நெறைய கம்பெனிஸ் இல்ல. ஆல்ரெடி சில கம்பெனிஸ் இருக்கும். சில குறிப்பிட்ட ஒரு 4, 5 கம்பெனிஸ்ல பங்குகளோட எண்ணிக்கைய தொடர்ந்து உயர்த்தியிருக்கீங்களா? என்ன, ஏது, என்ன கம்பெனி அப்படிங்கிறத பற்றி கீழ கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா வந்து பதிவு பண்ணலாம். உங்களுடைய திட்டங்கள பற்றி கூட நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். அது வேற ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம பார்ப்போம் சான்ஸ் கிடைக்குதான்ட்டு. HUL எல்லாம் எதிர்பார்த்தோம். HUL எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்டி அடிச்சிருச்சு. மேல ஓடிட்டான். பட் திரும்ப HULல சான்ஸ் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா தான் வந்து இருக்கு. மேபி திரும்ப ஃபர்தரா நமக்கு கிடைச்சதுன்னா, அந்த சான்ஸையும் நம்ம யுட்டிலைஸ் பண்றதுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். அதே மாரி தான் ஐடிசி. ஐடிசில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட செய்திகள் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கு. இது நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி தானே. தொடர்ந்து ஆட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது போக மேபி
ஒரு ரூ. 200 கிட்ட போச்சுன்னா, ஸோ அது இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு அல்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு தான் எதிர்நோக்கி வந்து காத்துட்ருக்கேன். மேபி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா அத வந்து நம்ம ஆட் பண்றதுக்கு டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு வியூவா வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் ஆல்சோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. மார்க்கெட் ஒரு ரெக்கவர் குடுத்தும் கூட அந்த அளவுக்கெல்லாம் ஏறல. 1300 வரைக்கும் தான் வந்து வந்திருக்கு. ஸோ ரீசென்ட்டா ரூ. 1250 வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல குடுத்துருக்கு. ஸோ ஃபர்தரா இங்கேயும் டிப் நடந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, இந்த வருடம் அவங்களுடைய புது ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ கமர்ஷியல் பண்ண போறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். அத பத்தி தான் நம்ம ஆர்டிக்கல்ல விவரமா வந்து விளக்கி எழுதியிருக்கோம். ஸோ அத படிக்கும்போது இன்னும் புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஃபர்தரா வரக்கூடிய அப்டேட்ஸ் அண்டு நடக்கக்கூடிய முன்னேற்றங்கள பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது போக ஸ்மால் கேப், அது போக மிட் கேப் அப்டின்ட்டு, அது போக யுஎஸ் மார்க்கெட் அப்டின்ட்டு, ஸோ நெறைய வேலைகள் இருக்கு. ஸோ இந்த நாள் சண்டே கூட பார்த்தீங்கன்னா, நோ ரெஸ்ட்டு. ஸோ ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். மார்னிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் சில பங்குகள் பற்றியான ரிசர்ச் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைம் ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு? சண்டே எல்லாம் ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு, இல்ல ஏதாவது மூவி கீவி போயிட்டு, இல்ல ஏதாச்சும் அவுட்டிங் போயிட்டு சந்தோஷமா இருந்தீங்களா? ஸோ இல்ல நீங்களும் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களாங்கிறத கூட தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவும் பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. ஸோ தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள உரிய வகையில் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்தது பிபிசிஎல் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரீன் எனர்ஜி ரோட் மேப் பார்த்தீங்கன்னா, இப்போ பெருசா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனால்லேருந்து ஹைட்ரோஜன் வரைக்கும். ஸோ எல்லா பிளானும் பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல்லோட பைப்லைன்ல இருக்கிறதா அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அது போக பயோகேஸ் ப்ராஜெக்ட் இந்த மாரி வேரியஸ் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல் முனைப்பா இருக்காங்க. வெறும் பிபிசிஎல் மட்டும் இல்ல, மற்ற கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்காங்க. குறிப்பா நம்ம ஐஓசிஎல் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாரி என்டிபிசி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 பப்ளிக் செக்டார் நிறுவனங்களும் கூட ஹைட்ரஜன்ல பெரிய அளவுக்கான ஒரு கான்சன்ட்ரேஷன வந்து செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அசோக் லேலண்ட், டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்களோட இணைஞ்சு. இப்ப அந்த வகையில அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா, என்டிபிசிக்கு சில ஹைட்ரஜன் பஸ்ஸ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ யூபில வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 3 ஹைட்ரஜன் பஸ் பார்த்தீங்கன்னா, யூபில இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அண்டு அது போக ஒரு 45 எலக்ட்ரிக் பஸ்ஸு, ஸ்விட்ச் மொபிலிட்டிய சேர்ந்தது தான். ஸோ இந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்போ யூபில வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் அண்டு ஹைட்ரஜன் பஸ்ஸ வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்ட்டும் யூபில இருக்கக்கூடிய முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா, யூபில ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்காங்க. ஸோ மல்டி ஃபியூயல் ப்ராடக்ட்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறதாவும் இதுக்கு முன்னாடியே அப்டேட் குடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அங்க வந்து புரொடக்ஷனும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்களான்னு தெரியல. பட் அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ அது இன்னும் வந்து புரொடக்ஷன் தான் பாக்கி. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்டும் கிரீன் ஹைட்ரஜன் ஆல்ரெடி டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ என்னைக்கு புரொடக்ஷனுக்கு லார்ஜ் ஸ்கேல்ல கொண்டு வருவாங்கன்னு தெரியல. பட் அதற்கான நேரம் எடுத்துக்கும். அதுவரைக்கும் இந்த மாதிரியான சில டெஸ்டிங் ப்ராஜெக்ட்ல 1, 2, 3ன்ட்டு சில பஸ்ஸஸ வந்து அவங்க கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ முக்கியமான நிறுவனங்கள் ஐஓசிஎல், ரிலையன்ஸ், என்டிபிசி, டாடா மோட்டார்ஸ் அண்ட் அசோக் லேலண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், கமர்ஷியல பொறுத்தவரைக்கும் முக்கிய நிறுவனங்களா இந்த நிறுவனங்கள் ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ இந்த நிறுவனங்கள சார்ந்து நம்மளுடைய அனாலிசிஸ வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய பங்குகள் தான். ஸோ தொடர்ந்து இத பற்றியான என்ன நடக்குதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இன்னும் பல விஷயங்கள நம்ம அலசி ஆராய்ந்து அதில இன்னும் வந்து கன்விக்ஷனா பில்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எம்பசி ரீட்ல பார்த்தீங்கன்னா, செபி வந்து சில விஷயங்கள வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா ஸ்பான்சர் ரிலேட்டடா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து ஏதோ அ இது பண்றதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. மேபி எம்பசி ரீட்ல ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வருமோ? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்? ஏன் இப்படின்ட்டுலாம் தெரியல. பட் எம்பசி கொஞ்ச நாளாவே பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா இல்ல. ஒரு சைட்வே தான் பார்த்தீங்கன்னா, எம்பசி ரீட்ல வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. என்னைக்கு ஏறுனது? லாஸ்ட்டா பார்க்கும்போது அக்டோபர் மாசம் ஒரு ஏற்றத்த குடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல தான் ஒரு சைட்வேவ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மேபி திரும்ப ஒரு 300 இந்த மாரியான இடத்துக்குலாம் வந்ததுன்னா, எம்பசி ரீட் நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வரும். நல்ல ஒரு டிவிடெண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நமக்கு
அந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்ததுன்னா வந்து கிடைக்கும். அண்ட் அதே இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டுக்கான ஒரு அருமையான ஒரு இடமாவும் நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு அதே இடத்துல தான் சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது. ஸோ அங்கேருந்து ஒரு 285 கிட்ட இறங்குச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, அபாரமான ஏற்றத்த குடுத்து, இப்போ டிவிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். மேபி ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆகி பங்கு கீழ விழுகுதாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!